ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விவோ மொபைலில் வேறு லெவலில் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத செம யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸை நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஒவ்வொரு விதத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் மொபைலை கேட்குறாரு, அதில் இருக்கிற ஒரு கேமையோ இல்லை வேறு ஏதாவது சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை விளையாடுறதுக்கோ கேட்குறாரு. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன், ஸோ கொடுத்துட்றீங்க. நீங்கள் கொடுத்தாலும் அவர் உங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணியோ இல்லை ஒய்ஃபை கனெக்ஷனை யூஸ் பண்ணியோ அவர் விளையாடணும்னு நினைக்கிற கேம் அப்ளிகேஷனையோ இல்லை சேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனையோ ஒர்க் ஆகாமல் நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் எக்ஸாம்பிள், உங்கள் பசங்க கிட்டேயோ உங்கள் பொண்ணுகிட்டேயோ உங்கள் மொபைலை கொடுக்கும் பொழுது அவங்க அதிகமாக உங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணியோ இல்லை ஒய்ஃபை கனெக்ஷனை யூஸ் பண்ணியோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை ஒர்க் ஆகாமல் நம்ம நிறுத்த முடியும். ஆனால் நம்ம தான் ஒர்க் ஆகாமல் நிறுத்திருக்கோன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தேர்ட் எக்ஸாம்பிளா, நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டாவை ரொம்ப அதிகமாக சேவ் பண்ணணும்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஆனா அதிகமா யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்க மொபைல் டேட்டா போகாத மாதிரி யூஸ் ஆகாத மாதிரி ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமா நீங்க நிறைய மொபைல் டேட்டாவையும் நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அவங்க பர்சனல் தேவைகளுக்கு ஏற்ப ஒரு அப்ளிகேஷனுக்கு நெட்டு போகாத மாதிரி உங்க விவோ மொபைல்லையே ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபியூச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க விவோ மொபைல்ல செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க, டேட்டா நெட்வொர்க் அண்ட் வைஃபை நெட்வொர்க்னு செப்பரேட்டா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல டேட்டா நெட்வொர்க்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி நான் 2 சிம் இந்த மொபைல்ல வச்சிருக்கேன், அதனால சிம் 1 சிம் 2 அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆகுது. இதுல உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் உங்க மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரோம் ப்ரௌசரை ஸ்டாப் பண்ண போறேன். ஸோ நேராக குரோம் ப்ரௌசருக்கு வந்து சிம் 1ல் இருக்கிற மொபைல் டேட்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சிம் 1க்கு நேராக இருக்கிற கிரீன் கலர் டிக் மார்க்கை கிளிக் பண்ணுறேன். பாருங்க, ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டிசேபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி சிம் 2க்கு நேராக கிரீன் கலர் டிக் பண்ணுறேன். பாருங்க, ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த குரோம் ப்ரௌசர் உங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி, அதாவது சிம் 1 மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, சிம் 2 மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு டேட்டாவுமே இந்த குரோம் ப்ரௌசருக்கு இனிமேல் யூஸ் ஆகாது. சரி, அவங்க ஒய்ஃபை கனெக்ஷனை யூஸ் பண்ணி இந்த குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுறதுன்னா, அது டாப்பில் டேட்டா நெட்வொர்க்கு பக்கத்துலேயே ஒய்ஃபை இருக்குது. அந்த ஒய்ஃபையை கிளிக் பண்ணிக்கங்க. நேராக பாட்டமில் குரோம் ப்ரௌசருக்கு நேராக அந்த கிரீன் கலர் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ டிசேபிள் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த குரோம் ப்ரௌசர் உங்கள் மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபை கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த குரோம் ப்ரௌசர் ஒர்க் ஆகாது. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இப்போ என்னுடைய மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கு. நேரா குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ஏதாவது ஒன்று டைப் பண்ணி சர்ச் பண்றேன். பாருங்க, ஒர்க் ஆகல. சரி, இப்போ மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு நேரா வைஃபை ஆன் பண்றேன். பாருங்க, வைஃபை இப்போ கனெக்ஷன் ஆன்ல இருக்கு. நேரா குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்றேன். ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி கிளிக் பண்றேன். பாருங்க, ஒர்க் ஆகுது. இது ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.